அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இயல் 1 உயிரினம் ஓம்பப்படும் மொழி கலை. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை மதுரையில் மாங்குளங்கிற இடத்துல இருக்குது. இந்த கற்றல் நோக்கங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, உரைநடை, பாடல், கடிதம் போன்ற வடிவங்களில் மொழி கையாளப்படும் தன்மையை படித்து புரிந்து கொண்டு தமக்கான கருத்து வெளிப்பாட்டு தன்மையை உருவாக்குதல். வெவ்வேறு காலகட்டங்களில் மொழியின் சிறப்பு, கூறப்பட்டுள்ள செய்யுள், பாடல், கருத்துக்களை தெரிந்து கொண்டு பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்துதல். கட்டுரை வாயிலாக மொழியின் செறிவை அறிந்து எழுத்தில் வெளிப்படுத்துதல். கடிதம் எழுதப்பட்ட காலத்தின் சமூக நிலைகளையும் மொழியின் தொடர் அமைப்புகளையும் படித்தறிந்து பின்பற்றுதல். மொழியை பிழையின்றி கையாளும் முறையை பயன்படுத்துதல். தண்ணீர் இல்லாத தமிழ். தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் தண்டி. ஆசிரியர் தண்டி. வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ். நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தது, கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர். நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றுகிறது புலவரின் பாடல். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோள் தொழ விளங்கி ஏங்குளிநீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இலாத தமிழ். தண்டி. பாவகை நேரிசை வெண்பா. இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி மக்களால் போற்றப்பட்டு கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒன்று. பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அக இருளை போக்கி ஒப்புவமை இல்லாது இருப்பது இன்னொன்று. இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன், இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ். இதனுடைய பாடலுடைய அணி என்ன இருக்குன்னா, பொருள் வேற்றுமை அணி. இதனுடைய விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரு வேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும். இதில் எப்படி அதை விளக்கி சொல்லியிருக்காங்கன்னா, தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தண்ணீர் இல்லாதது என தன்மையை பின்னர் என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை அணி ஆயிற்று. இது வேற்றுமை அணியின் ஒரு பிரிவாகும். இலக்கண குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உயர்ந்தோர் வினையாளனையும் பெயர், வெங்கதிர் பண்புத்தொகை, இல்லாத இல்லாத என்பதன் இடைக்குறை. அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் தண்டி அலங்காரம், மாரண அலங்காரம், குவலயானந்தம். அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம். இதே நூல்வெளி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அணி இலக்கணத்தை கூறும் நூல்களுள் தண்டி அலங்காரமும் ஒன்று. இந்நூல் பொதுவியல், பொருள் அணியியல், சொல் அணியியல் என 3 பெரும் பிரிவுகளை உடையது. இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது. பாடப்பகுதி பொருள் அணியியலில் இடம்பெற்றுள்ள உரை மேற்கோள் பாடலாகும். காவிய தர்சம் எனும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் பொ.ஆ. 12ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த தண்டி ஆவார்.
நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர். தொன்மையான தமிழ்மொழி தோன்றிய காலம் தொட்டு அறிஞர்களால் மக்களாலும் அறிஞர்களாலும் சிறப்பிக்கப்பட்டு வருகிறது. இலக்கண இலக்கிய நூல்களும் அவற்றுக்கான உரைகளும் தமிழின் மேன்மையை உயர்த்தின. பிற்காலத்தில் ஆய்வாளர்கள் பலர் தமிழின் பன்முகத்தன்மையை எடுத்துரைக்கும் ஆய்வுகளை வெளியிட்டனர். கல்வெட்டுகளை ஆய்ந்தும் எடுத்துரைத்தும் ஆய்வுகளை வெளியிட்டனர். அப்படிப்பட்ட ஆய்வாளர்களுள் ஒருவரான மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தமிழ் மொழியின் பன்முக ஆற்றலை புலப்படுத்தியுள்ளார். இன வரலாற்றை இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, பண்பாடு ஆகிய தரவுகளின் அடிப்படையில் தேடித் தொகுத்து எழுதிய ஆளுமைகளில் முக்கியமானவர் மயிலை சீனி வேங்கடசாமி. தந்தையின் சித்த மருத்துவ பின்புலம், அண்ணனின் தமிழ் பின்புலம் ஆகியவையே தன்னை வரலாற்று ஆய்வாளராக உருவாக்கியது என்பதை இவர் கூறுவார். ஆசிரியர் பயிற்சி பெற்று தொடக்கப் பள்ளியில் 25 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். விபுலானந்த அடிகள், கா. சுப்பிரமணியர், திருவிக, தே.பொ. மீனாட்சி, ச.த. சர்க்குணர் ஆகிய அறிஞர் பெருமக்களிடம் கொண்டிருந்த தொடர்பு காரணமாக அவரது ஆய்வுக் கட்டுரைகள் குடியரசு, ஊழியன், செந்தமிழ்ச்செல்வி, ஆரம்பாசிரியன், லக்ஷ்மி முதலான இதழ்களில் வெளியாகின. தொடக்க கால ஆய்வுகள் 1934இல் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் ச.த. சர்க்குணர் கிறித்தவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றினார். அவ்வுரையை கேட்டு பெற்ற ஆர்வத்தினால் கிறித்துவமும் தமிழும் என்னும் நூலை மயிலை சீனி வேங்கடசாமி எழுதினார். இதுவே அவருடைய முதல் நூலாகும். தமிழின் தொல் இலக்கியம், தொல்கலை, தொல்லெழுத்து ஆகியவற்றில் கொண்ட ஈடுபாடு காரணமாக பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் ஆகிய நூல்களை அவர் இயற்றினார். சமயம், மானுடவியல், தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி ஆய்வு முதலான பல துறைகளிலும் இவர் கவனம் செலுத்தினார். கல்வெட்டு ஆய்வில் இவருக்கு பயிற்சி அதிகம். வட்டெழுத்து, கோழெழுத்து, தமிழ் பிராமி ஆகியவற்றில் புலமை பெற்றிருந்த காரணத்தால் சாசனங்களை அவரை எளிதாக வாசிக்க முடிந்தது. மயிலை சீனி ஒரு தமிழ் தேனி. அறிவின் வாயில்களை நோக்கியே அவர் கால்கள் நடந்தன. நூலகங்களே அவரது தாயகங்களாகின. வரலாற்று ஆய்வுகள் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் ஆகியோர் குறித்த நூல்களைத் தொடர்ந்து 3ஆம் நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னனை பற்றியும் அவர் எழுதினார். இது தமிழில் அம்மன்னனை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் என்னும் பெருமையை பெற்றது. சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தை களப்பிரர்கள் என்ற மன்னர்கள் ஆட்சி புரிந்தனர். இக்காலம் தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் என்று மரபு வழிபட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இம்மன்னர்கள் குறித்த ஆய்வை வேங்கடசாமி விரிவாக மேற்கொண்டு களப்பிரர் குறித்த புதிய கண்ணோட்டத்தை களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்னும் நூல் மூலம் வெளிப்படுத்தினார். தமிழரது கலைத்திறனை எடுத்துரைக்கும் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூல் கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் ஆகும். இவருடைய இலக்கிய ஆய்வுகள் 1962ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றினை மயிலை சீனி வேங்கடசாமி நிகழ்த்தினார்.
இலக்கிய சொற்பொழிவுகள் மூலம் அவரது ஆய்வுப் பயணம் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், கல்வெட்டுகள் ஆகியவற்றை நோக்கி நகர்ந்தது. தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் எடுத்துரைத்ததை குறிப்பிடலாம். தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் இம்முயற்சிக்கு சரியான சான்றாகும். சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் முதலிய இலக்கிய தரவுகளை கொண்டு இந்த நூலை எழுதியுள்ளார். அத்துடன் துளு மொழியையும் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார். பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்னும் நூல் ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூலாகும். மறைந்து போன தமிழ் நூல்கள் என்னும் நூல் மயிலை சீனி வேங்கடசாமியின் அரிய ஆவணப் பணிகளில் ஒன்றாகும். இந்நூலில் மறைந்து போன 333 இலக்கிய இலக்கண நூல்கள் தொடர்பான குறிப்புகளை நமக்கு தருகிறார். செந்தமிழ் செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிறை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சியுடையவர். எனவே மகேந்திரவர்மன் இயற்றிய மர்த்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கம் செய்தார். தாங்கெட நேர்ந்த போதும் தமிழ் கெடலாற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன், விரிபெறு தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதொன்றே உயர்பணியாகக் கொண்டோன், வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விழைதல் இல்லான். பாவேந்தர் பாரதிதாசன். ஆயிரத்தி 1962 தமிழ் எழுத்தாளர் சங்கம் கேடயம் வழங்கியது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை அளித்தது. இம்மாமனிதருக்கு அறிஞர்கள் கூடி மணிவிழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கினர். சேரன் கொடிக்கு வில், சோழன் கொடிக்கு புலி, பாண்டியன் கொடிக்கு மீன் என்று மரபான சின்னங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மற்ற சின்னங்கள் பற்றிய குறிப்புகள் ஆய்வுலகு அறியாதவை. சங்ககால பசும்பூண் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகநானூற்றில் 162 இருப்பதை முதலில் அறிந்து வெளிப்படுத்தியவர் மயிலை சீனி வேங்கடசாமி. இப்படி அவர் வெளிப்படுத்திய அரிய செய்திகள் பற்பல. இளந்தமிழே சிற்பி பாலசுப்ரமணியம். தமிழ்மொழி தம் அடையாளம் பண்பாட்டின் நீட்சி தமிழ் தோன்றிய காலந்தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருக்கிறது. இன்றும் தமிழ்மொழியின் புகழ் எத்திசையும் பரவியுள்ளது. அத்தகைய தமிழின் பெருமையை மரபு கவிஞர்கள் பலர் பாடியுள்ளனர். தம் பல புதிய கருத்துக்களால் தன்னை துறைதோறும் புதுப்பித்து கொண்டு வருவதால் தமிழை இளந்தமிழ் என்று பெருமைப்படுத்துகிறார் கவிஞர் சிற்பி. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், தம் கைகள் அதனைப்போல் சிவந்து நோக, தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோள் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட, எம் அருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ, ஏம்பிடாயே. மூண்டு வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய். முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய்,
பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். மீண்டுமந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிர்க்க தமிழ்க்குயிலே கூவி வா வா. பூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென்தமிழே சீறி வா வா. சிற்பி பாலசுப்ரமணியம். பாடல் பொருள் என்னன்னா, செம்மை நிறம் கொண்ட கதிரவன் மாலை நேரத்தில் மலைக்கு பின் மறைகிறது. அத்தகைய அந்திப்பொழுதில் செம்மை நிற பூக்காடு போல் வானம் சிவந்துள்ளது. அதனை கைகள் சிவக்க உழைக்கும் தொழிலாளர்களின் வேர்வை வெள்ளம் முத்து முத்தாய் அவர்கள் தோள் மீது துளிர்த்திருக்கும். இவற்றையெல்லாம் வியந்து பாட எம் அருமை செந்தமிழே உன்னை என்று ஏற்ற துணை வேறு உண்டோ சொல்லிடுவாயே. பெருகி வரும் எம் கவிதை பசிக்கு உணவாக முத்தமிழே நீயுள்ளாய். முற்காலத்தில் பாண்டியரின் சங்கத்தில் நீயே கொலுவிருந்தாய். பாரி முதலான வள்ளல்களை பெற்று தந்தாய். மீண்டும் அந்த பழமை சிறப்பு உருவாக எம் உடல் சிலிர்க்க தமிழ்த்தாயே குயிலினை போல் கூவி வா வா. பூண்டை உடைத்து வெளிவரும் சிங்கம் போல் குளிர்பொதிகை தென்தமிழே சீறி வா வா. இலக்கண குறிப்பு. செம்பருதி, செந்நிறம், செந்தமிழ் பண்புத்தொகைகள். சிவந்து வினையெச்சம், வியர்வை வெள்ளம் உருவகம், முத்து முத்தாய் அடுக்குத்தொடர். நூல்வெளி. இக்கவிதை சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவு பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர் சிற்பி பாலசுப்ரமணியம். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவருடைய கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவர் ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், மௌன மயக்கங்கள், பூஜ்ஜியங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களையும் ஆக்கியவர். இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார். மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்.